Hello everyone, welcome back to Dr. SIP. இப்போ பார்க்க போகிற வீடியோ வந்து பெஸ்ட் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு. இதில் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் பேசிஸில் ஹையஸ்ட்டாக ரிட்டர்ன் கொடுத்த 5 ஃபண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். மோத்திலால் ஆஸ்வால், ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, பந்தன், யூடிஐ. இப்போ இந்த 5 ஃபண்டுக்கும் அடுத்தடுத்த பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஃபில்டர் அவுட் பண்ணிவிட்டு எது பெஸ்ட் ஃபண்டுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோஸில் வந்து ஒரு வியூவர் கமெண்ட் பண்ணியிருந்தார், நம்மளோட ஃபில்டர் லிஸ்ட்டில் பேராமீட்டரில் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எடுத்துக்கலான்ட்டு. அவருக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணிடலாம். இதில் வந்து ஆக்டிவ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிளோடவே நம்ம பேசலாம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த மோத்திலால் ஆஸ்வால் லார்ஜ் அண்ட் மிட் கேப் இதோட 3 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா 27.6%. இப்போ ஐசிஐசிஐ லார்ஜ் அண்ட் மிட் கேப் எடுத்திங்கன்னா 21.57%. அப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸே பார்த்திங்கன்னா 6% வருது. அப்போது நம்ம வந்து ஐசிஐசிஐ வந்து எக்ஸ்பென்ஸ் கம்மியாக இருக்குது, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்குது, மோத்திலால் அதிகமாக இருக்குன்ட்டு நம்ம மோத்திலால் ஆஸ்வாலை மிஸ் பண்ணோம்னா இந்த 6% ஆல்ஃபாவை நம்ம வந்து மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் ஆக்டிவ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கக்கூடாது. இது வந்து இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு வந்து பொருந்துங்க. அதாவது நம்ம வந்து மோத்திலால் ஆஸ்வால் இண்டெக்ஸ் ஃபண்டு, ஐசிஐசிஐ இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது. ரெண்டுமே வந்து இண்டெக்ஸ்னால் அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து ஒரு பாசிவ் தாங்க. ஃபண்ட் மேனேஜருக்கு வந்து ஒரு ஆக்டிவ் அதில் ஒர்க்குன்றது கிடையாது. அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸை மிரர் பண்ண போகிறாங்க. அப்போ நம்ம வந்து ட்ராக்கிங் எரர் கம்மியாக இருக்கான்றதை பார்க்கணும். ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா 2 பேரில் எது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்குன்னு பார்க்கணும். அங்கே அந்த பாயிண்ட் வந்து வேலிட். வேறஸ் நம்ம இந்த வந்து ஆக்டிவ் ஃபண்டை பேசும்போது அந்த பாயிண்ட் வந்து இங்கே வேலிட் கிடையாது. என்னென்னா நமக்கு ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது வந்து ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ நல்லா அதிகமாக கொடுத்துருக்குறாங்க, ஆன் வாட் பேசிஸ்ன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம மற்ற பேராமீட்டர்ஸ் பார்க்குறோம் இல்லைங்களா, அதாவது ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸு, ஷார்ப் ரேஷியோ பேசிஸில் நம்ம வந்து அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து ரிஸ்க்கை கொஞ்சம் கம்மியாக எடுத்து பெட்டராக ரிசல்ட்டை டெலிவர் பண்ணார்னா அது போதுமானது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வாலட்டிலிட்டி ரேங்கிங்ஸ்னு பார்க்குறோம். அதாவது பீட்டா கம்மியாக இருக்கணும், லெஸ் தேன் 1 இருக்கணும். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அதாவது நம்ம போர்ட்ஃபோலியோவில் அந்த பர்டிகுலர் ஸ்கீம் வந்து அதிகமாக வாலட்டிலிட்டி ஆகாமல் இருந்ததுன்னா, ஸோ நான் அதெல்லாம் தான் நம்ம வந்து மெயினாக வந்து நம்மளோட ஃபோக்கஸில் இருக்கணும். அதுதான் என்னோடய பாயிண்ட்டு. அதுக்கு அடுத்தது இன்னொரு பாயிண்ட் கேட்டிருந்தாரு, நம்ம வந்து க்ரோத் ஃபண்டு கூட கம்பேர் பண்ண மாட்டேங்கிறோன்ற மாதிரிங்க. அது வந்து அந்த பாயிண்ட் வந்து அவருக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கலாம் தாங்க. நம்ம எடுக்கிற ஃபண்டு எல்லாமே க்ரோத் தாங்க. நம்ம டிவிடெண்டோ ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வச்சு டிஸ்கஸ் பண்ணல. இது எல்லா ஃபண்டுமே வந்து ஆக்டிவ் ஃபண்டு, க்ரோத் ஃபண்டு. அடுத்தது இந்த 5 ஃபண்டும் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரோலிங் ரிட்டர்ன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேசிக் ஃபில்டரே நம்ம பண்ண போகிறோம். அப்போ இந்த செலக்ட் பண்ண அந்த 5 ஃபண்டுக்கும் 3 இயர்ஸ் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் நம்ம வந்து 2019 போட்டாச்சு. இதில் மோத்திலால் ஆஸ்வால் லார்ஜ் அண்ட் மிட் கேப் வந்து 29.17%. ரெண்டாவது பொசிஷனில் வந்து ஐசிஐசிஐ லார்ஜ் அண்ட் மிட் கேப் 28%, ஹெச்டிஎஃப்சி லார்ஜ் அண்ட் மிட் கேப் 27.89, அதாவது 27.9, யூடிஐ லார்ஜ் அண்ட் மிட் கேப் வந்து 27.7, பந்தன் லார்ஜ் அண்ட் மிட் கேப் வந்து 27.3. இந்த 5 ஃபண்டுமே பார்த்திங்கன்னா இதுதான் நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 டிஆர்ஐ டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸோட இண்டெக்ஸையும் நம்ம வந்து இந்த செலக்ட் பண்ண நம்ம எடுத்த 5 ஃபண்டுமே பீட் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்தது கேட்டகரி ஆவரேஜே பார்த்திங்கன்னா இந்த லார்ஜ் அண்ட் மிட் கேப்பில் இருக்க மற்ற ஃபண்ட்ஸ் கேட்டகரியில் பார்த்திங்கன்னா 22.5 தான். இதையும் வந்து நல்லாவே ஒரு பெரிய மார்ஜினில் வந்து பீட் பண்ணியிருக்கு. அப்போ இது செலக்ட் பண்ண ஃபண்ட்ஸ், இந்த 5 ஃபண்ட்ஸ் வந்து ரோலிங் ரிட்டர்ன்ஸ் வந்து கிளியர் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டன்ட் வந்து குவார்டைல் ரேங்கிங்ஸு. இந்த குவார்டைல் ரேங்கிங்ஸில் நம்ம இந்த 5 ஃபண்டை செலக்ட் பண்ணியாச்சு. இதில் ஃபஸ்ட்டு பந்தன் லார்ஜ் அண்ட் மிட் கேப். அப்போ 2015 2025 ஒரு 10 இயர்ஸ் ட்ராக் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா 2015 எத்தனை க்ரீன் இருக்குதுன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 க்ரீன் இருக்குது. அப்போ வந்து அந்த 10 இயர்ஸ் பேசிஸில் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு மேலே இருக்குது, 6 இருக்குது. அதோட கன்சிஸ்டன்சி நம்ம பார்த்தோம்னா 2019 20 21 கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்மிங்காக இருந்திருக்கு. அப்புறம் 22 23 24 வந்து ரிகவரியாக இருக்குது. இது ஓரளவுக்கு கொஞ்சம் டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ். அடுத்தது ஹெச்டிஎஃப்சி லார்ஜ் அண்ட் மிட் கேப்பில் இன்னும் நம்ம லாஸ்ட் 10 இயர்ஸ் ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. இதுலேயும் எத்தனை க்ரீன் பார்த்தோம்னா 1 2 3 4 5. ஸோ 5 out of 5. இதுவும் ஓரளவுக்கு டீசென்ட் பர்ஃபார்மர். இதில் கன்சிஸ்டன்சி நம்ம பார்க்கும்போது 2015 16 17 அண்டர் பர்ஃபார்மிங், 18 வந்து டாப்பில் வந்திருக்கு. திரும்ப 19 20 அண்டர் பர்ஃபார்மிங் ஆகிட்டு 21 22 23 3 இயர்ஸ் நல்ல பர்ஃபார்மிங். அதாவது ஒரு 2 இயர்ஸ் மேக்ஸிமம் ஒரு 3 இயர்ஸ் டவுன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ரிகவரி பார்த்தோம். திரும்ப 2 இயர்ஸ் டவுனு, திரும்ப ஒரு 3 இயர்ஸ்க்கு ரிகவரி இருக்குது. ஓரளவுக்கு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ். அடுத்தது ஐசிஐசிஐ லார்ஜ் அண்ட் மிட் கேப்பில் ஒரு 10 இயர்ஸ் ட்ராக் ரெக்கார்டில் எத்தனை க்ரீன் பார்த்தோம்னா 1 2 3 4. அப்போ கம்பேர்ட் டு அதர் 2 ஃபண்ட் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் குவார்டைல் ரேங்கிங்கில் கொஞ்சம் லோ தான். பட் ஸ்டில் ரீசெண்டாக வந்து இப்போ நல்ல ரிகவரியில் இருக்குது. ஆனால் ஒரு லாங் ட்ராக் ரெக்கார்டில் பார்க்கும்போது
நிறைய வந்து டைம்ஸில் வந்து அண்டர் பெர்ஃபார்ம் இருக்குது. இதை வச்சு நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதை தான் வந்து நம்ம வந்து மற்ற பேராமீட்டர்ஸில் மற்ற வர நமக்கு வேல்யூஸை விட குவார்டைல் ரேங்கிங்கில் வந்து ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றத மாதிரி நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது மோத்திலால் ஒஸ்வால் லார்ஜ் அண்ட் மிட் கேப் வந்து 2020 தான் இதோட ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. அப்போ நம்ம 20 பார்த்தீங்கன்னா பாட்டமில் இருந்திருக்கு, 21 ரிகவரி, 22 திரும்ப லோவர் மிடில், 23, 24 டாப்பில் போயிட்டு 2025 பார்த்தீங்கன்னா பாட்டமில் இருக்குது. யூடிஐ லார்ஜ் அண்ட் மிட் கேப்பில் டோட்டலாக ஒரு 10 இயர்ஸ் பீரியடில் வந்து 5 க்ரீன்ஸ் இருக்குது. ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். ஆனால் இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூஸாக ஒரு 6 இயர்ஸ்க்கு அண்டர் பர்ஃபார்மிங்காக இருக்குது. அடுத்த ஒரு 4-5 இயர்ஸில் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. ஸோ இதையும் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது மியூச்சுவல் ஃபண்ட் வாலட்டிலிட்டி ரேங்கிங். இப்போ வாலட்டிலிட்டி ரேங்கிங்கில் நம்ம பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், பீட்டா, இது ரெண்டும் மெயின். இப்போ பீட்டாவை பொறுத்த வரைக்கும் <1 இருக்கணும். இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபண்ட்ஸ் <1 இருக்குது. இங்கே வந்து ஹெச்டிஎஃப்சி மட்டும்தான் 1க்கு மேலே போகுது. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பார்த்திங்கன்னா எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோ பெட்டர். இதில் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற அந்த 5 ஃபண்டு எது டாப்பில் வருதுன்னு சார்ட்டில் பார்த்தோம்னா எஸ்பிஐ நம்ம லிஸ்ட்டில் கிடையாது, ஐசிஐசிஐ வந்திருக்கு. ஸோ ஐசிஐசிஐ கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு அடுத்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா பந்தன், அதுக்கு அடுத்தது யூடிஐ, அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி வந்து பீட்டா வந்து 1க்கு மேலே போகுது. அது மட்டும் நம்ம மைண்டில் வச்சுப்போம். ஃபைனலாக மியூச்சுவல் ஃபண்ட் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சார்ட்டு. இது ஃபண்ட் மேனேஜர் வந்து ஃபஸ்ட்டு ஆல்ஃபா கொடுத்தாரா, அது ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆக்டிவ் ஃபண்ட் வந்திருக்கோம், ஆல்ஃபா வந்து கம்பல்சரி. இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே ஆல்ஃபா கொடுத்துருக்கு. இது ஷார்ப் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஹையாக இருக்கோ அவ்வளோ பெட்டர். அப்போ ஹையஸ்ட் ஷார்ப் ரேஷியோ வித் ஆல்ஃபா அப்படின்னு நம்பர் 1 பொசிஷன் எடுக்கிறது பார்த்திங்கன்னா பந்தன் லார்ஜ் அண்ட் மிட் கேப்பு. இது நம்ம வந்து குவார்டைல் ரேங்கிங்லேயும் நல்ல பர்ஃபார்மன்ஸை பார்த்தோம். அடுத்த பொசிஷனில் வந்து ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லார்ஜ் அண்ட் மிட் கேப் கொஞ்சம் முன்னாடி ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும் குவார்டைல் ரேங்கிங்கில் இப்போ ரீசெண்டாக அவங்க ஒரு ரிகவரி காட்டுறாங்க. ப்ளஸ் நம்ம வந்து ஷார்ப் ரேஷியோ, அதாவது ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன், ஃபண்ட் மேனேஜர் வந்து எடுக்கிற ரிஸ்க்கோட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் டெலிவர் பண்ணுறாருன்றதை இந்த சார்ட்டில் பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்த பொசிஷனில் வந்து மோத்திலால் ஒஸ்வால் லார்ஜ் அண்ட் மிட் கேப்பும் பார்த்திங்கன்னா ஷார்ப் ரேஷியோ இருக்குது. அதாவது மோர் தென் 1 இருக்கணும், அதான் 1.12 கிட்ட இருக்குது. ஸோ இதையும் வந்து ஆல்ஃபாவும் ஜென்ரேட் பண்ணியிருக்காரு. ஆல்ஃபா பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட் ஆல்ஃபா 6 கம்பேர்ட் டு நம்ம வந்து பந்தனோ இல்லை ஐசிஐசிஐ பார்க்கும்போது 4, இது வந்து 6 ஆல்ஃபா இருக்குது. அதுக்கு அடுத்தது யூடிஐயும் பார்த்திங்கன்னா ஷார்ப் ரேஷியோவும் இருக்குது, அவங்களோட ஆல்ஃபாவும் இருக்குது. ஸோ அதுவும் கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது ஹெச்டிஎஃப்சி வந்து நம்ம வந்து பீட்டா கொஞ்சம் அதிகமாக இருக்குது, வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றது மட்டும் நம்ம மைண்டில் வச்சுப்போம். ஆனால் இந்த ஷார்ப் ரேஷியோ வைஸ் பார்த்திங்கன்னா 1க்கு மேலே இருக்குது, ஆல்ஃபாவும் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காரு இந்த ஃபண்ட் மேனேஜர். அப்போ நம்ம ஃபைனலாக வந்து ஒரு டாப் 3 ஃபண்ட்ஸ் நம்ம இதில் சூஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்பர் 1 பொசிஷனை கிளியராக எடுக்கிறது வந்து பந்தன் லார்ஜ் அண்ட் மிட் கேப்பு. அதுக்கு அடுத்தது செகண்ட் பொசிஷன் வந்து கன்சர்வேட்டிவாக நீங்கள் இருக்கிற மாதிரி இருந்தால் ஐசிஐசிஐ லார்ஜ் அண்ட் மிட் கேப்பு, இல்லை நான் கொஞ்சம் அக்ரெசிவ் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருக்கவங்க வந்து ஆல்ஃபாவில் நமக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் இருக்கிறவங்க அப்படின்னு இருக்கவங்க வந்து மோத்திலால் ஒஸ்வால் லார்ஜ் அண்ட் மிட் கேப்பை கன்சிடர் பண்ணலாம். இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து திரும்ப உங்களை வந்து ரீச் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கேட்டகரியில் நம்ம மிஸ் அவுட் பண்ணியிருந்தோம், இது பண்ணணும்னு இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கூட, உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருக்குது, இது இன்னும் கொஞ்சம் இதில் கிளாரிட்டி வேணுன்ற மாதிரி இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்தடுத்து வர வீடியோஸில் கவர் பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் திரும்ப வந்து ரீச் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங். Mutual fund investments are subject to market risks. Read all scheme related documents carefully.